ப்ரீ ப்ராசஸர்னா என்ன? அதுல மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர், ஃபைல் இன்க்ளூஷன் ப்ரீ ப்ராசஸர் பத்தி பார்த்தோம். மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர்னா என்னடா? ஆஷ் டிஃபைன் யூஸ் பண்ணிருக்கோம். டிஃபைன் கீவேர்டும் ஆஷ் யூஸ் பண்ணிருக்கோம். பிஃபோர் த கம்பைலேஷன் அதனால என்ன கோட் கொடுத்திருக்கோமோ அந்த கோடுக்கான வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சிருக்கோம். எப்ப இந்த வர்க் நடக்கும்? Before the compilation. அடுத்து ஃபைல் இன்க்ளூஷன் பார்த்தோமா? என்னென்ன சிம்பல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? hash என்ன கீவேர்ட்? இன்க்ளூட்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். மீனிங் என்ன? அந்த பர்టిక్యులர் ஃபைல உள்ள இன்க்ளூட் பண்றது தான் அதோட வர்க். எப்ப இது நடக்கும்? Before the compilation. Last preprocessor conditional compilation. ஓகேங்களா? preprocessor நாம என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்? hash. condition அப்படிங்கும்போது if யூஸ் பண்றோம். if else அந்த மாதிரி டாபிக்கை யூஸ் பண்றோம். சரிங்களா? இது என்னன்னா based on the condition block of code will be execute or skip. If the condition is true, the block of code will be compile and execute. Condition is false means block of code will be skip. இதுதான் இதோட கான்செப்ட். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ கொடுக்கும்? 1 1 எடுத்துட்டா அந்த பிளாக்க ட்ரூ எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதே கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா 0 சரிங்களா? இந்த கான்செப்ட் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே படிச்சோம். அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பிளஸ் ப்ரீ ப்ராசஸிங் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த கண்டிஷனல் கம்பைலேஷன். சரிங்களா? இதுல 6 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஷ் இஃப் நார்மலா சிம்பிள் இஃப் தான் ஆஷ் இஃப்னு சொல்றோம். அந்த ஆஷ் சொல்லிட்டாலே அப்ப அந்த வர்க் எப்ப நடக்கும்? before the compilation ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கறது. இதுல if def if and def else else if and if இது எல்லாமே if else அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எல்லா if else பிளாக்கையும் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இது எல்லாமே எப்பதான் வர்க் ஆகும்? before the compilation. ஓகேவா? இதுல மெயினா hash if ஐயும் as elif ஐயும் பார்ப்போம். hash if அப்படிங்கிறது simple if statements தான். ட்ரூவா இருந்தா ஒரு பிளாக்க கம்பைல் பண்ணும். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. இதுவே elif அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு if பிளாக்க க்ளோஸ் பண்ணிட்டு நியூ ஒரு if பிளாக்க ஓபன் பண்றது. அதாவது மோர் தென் if ஸ்டேட்மெண்ட் இருக்குறதா elif பிளாக். சரிங்களா? ஒரு பிளாக் ட்ரூவா இருந்தாலும் அடுத்த ஃபால்ஸா இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஒரு if செக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். மோர் தென் if ஸ்டேட்மெண்ட் இருக்குறதா if process ப்ரீ ப்ராசஸ். இதுல ஒரே ஒரு கண்டிஷன் தான். ட்ரூவா இருந்தா கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்தா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கு. ஓகேவா? சின்டாக்ஸ் பாரு. ஆஷ்ங்கற சிம்பல் எப்பவும் போல யூஸ் பண்ணிருக்கோம். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? if other than elif யூஸ் பண்ணலாம். if and def யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? முன்னாடி என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? hash. ஓகேவா? கண்டிஷன் இங்க கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா செக் பண்ணுவோம். ட்ரூவா இருந்தா 1 ஃபால்ஸா இருந்தா 0. 1 இருந்தா மட்டும் தான் இந்த கோடை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவே 0 இருந்தா அப்படியே ஸ்கிப் பண்ணி போகும். ஓகே? எக்ஸாம்பிள் if 0 hash if 0 னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துரும். end if இதுல என்ன சொல்லிருக்கோம்னா 0 இருந்தா அந்த பிளாக்க கம்பைலும் பண்ணாது எக்ஸிக்யூட்டும் பண்ணாது. 1 இருந்தா அந்த பிளாக்க கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் hash define. இது என்ன மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? டிஃபைன்ங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கிலாந்து 0. இதுல மேக்ரோ கோட் எது? இங்கிலாந்து. மேக்ரோ வேல்யூ 0. அடுத்து ஹாஷ் டிஃபைன் பிரான்ஸ் 1. மேக்ரோ கோட் பிரான்ஸ். வேல்யூ 1. ஹாஷ் டிஃபைன் இத்தாலி 0. மேக்ரோ கோட் எதுங்க? இத்தாலி
keyword